மன்னார் தீவு பகுதியில் புதிதாக அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மன்னார் மதவாச்சி பிரதான வீதியூடாக கொண்டுவரப்பட்டுக் கொண்டிருக்கும் காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டுவருவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் மக்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை 4ஆம் திகதி காலையில் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் ஒன்று கூடினர். பாராளுமன்ற உறுப்பினர் து. ரவிகரன், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார், மூர்வீதி ஜும்மாப்பள்ளி பிரதம மௌலவி, பொது அமைப்புகளின் ஒன்றிய பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், சிவில் அமைப்புகள், பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை 4ஆம் திகதி காலை மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் ஒன்று கூடினர். இந்த நிலையில் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் தலைமையில் சட்டத்தரணி ப. டெனிஸ்வரன், மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி. எஸ். சிவகரன், மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை கிறிஸ்துநேசன் அடிகளார் ஆகியோர் சென்று மாவட்ட அரசாங்க அதிபர் க. கனகேஸ்வரனுடன் கலந்துரையாடினர். இதன்போது மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நிர்வாகம் எம். பிரதீப் கலந்து கொண்டிருந்தார். நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 3 மன்னார் நகருக்குள் கனரக வாகனங்களில் கொண்டுவரப்பட்டுக் கொண்டிருந்த காற்றாலை மின் கோபுரம் அமைப்பதற்கான பாரிய பொருட்கள் மடு பிரதான வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த பொருட்களை மன்னாருக்குள் கொண்டுவர மக்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்ற நிலையில் குறித்த விடயங்கள் குறித்தும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. கலந்துரையாடலின் போது மின்திட்ட நடவடிக்கைக்கான அமைச்சரவை அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டமை தெரியவந்துள்ளது. குறித்த வேலை திட்டத்தை அரசு அதிகாரிகள் தடுத்து நிறுத்தும் பட்சத்தில் அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அவ்விடத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. அருட்தந்தையர்கள் மற்றும் சிவில் அமைப்பு எல்லோரும் சேர்ந்து அரசு அதிபரோடு உரையாடி இருந்தோம். இந்த வின் பவர் இந்த வேலை திட்டத்திற்கு கேபினட் அப்ரூவல் இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இதை நாங்கள் தடுத்து நிறுத்தினால் அவர்கள் மறுவளத்தில் அரசு அதிபர்களும் தங்களுக்கான இந்த டிலே சார்ஜஸ் ஒரு கம்பன்சேஷனை கேட்டு இந்த கம்பெனிகள் நடவடிக்கை எடுத்தால் தாங்கள் தனிப்பட்ட முறையில் செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அரசு அதிபர் அவர்களும் இருந்தார்கள். ஆகவே நாங்கள் இதை கேபினட் அப்ரூவல் இருப்பதனால் நாங்கள் இதை சட்ட ரீதியாக அணுக வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் பொருட்டு எங்களுடைய மார்க்கஸ் அடிகளார் அவர்களும் கொழும்போடு எங்களுடைய ஏனைய சட்டத்தரணிகளோடும் உரையாடி இருக்கின்றோம். வருகின்ற புதன்கிழமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கள் அடிப்படை உரிமை தொடர்பான ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்து சில கட்டளைகளை பெறுவதற்கு தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம், அதற்கான ஆவணங்களை. ஆகவே இன்றைய நிலையில் நாங்கள் மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்வது என்று சொன்னால் சில சட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்ற பொழுது ஒரு என்ஜாயினிங் ஆர்டர் அல்லது ஸ்டே ஆர்டர் ஒன்று எடுப்பது என்று சொன்னால் அதற்கான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்கள் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் இங்கு இந்த காணிகள் அவர்கள் அமைக்கப் போகின்ற இடம் ஒன்று அவர்கள் அக்வயர் பண்ணியிருக்கின்றார்கள் அல்லது தனிப்பட்ட முறையில் காணியை விலைக்க வேண்டியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையில் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் நாங்கள் மாவட்ட நீதிமன்றை நாடுகின்ற பொழுது அது எங்களுக்கு சில பின்னடைவுகளை கொண்டு வருவதற்கான சாத்தியப்பொருள் இருக்கின்றது. ஆகவே வருகின்ற புதன்கிழமை வரை எங்களுடைய இந்த வேலை திட்டத்தை எங்களுடைய மக்களின் எதிர்ப்பை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏற்கனவே அருட்தந்தை அவர்களும் கூறியிருக்கின்றார் சில விடயங்கள். தற்போதுள்ள அரசாங்கம் தான் அதை விலக்கிவிடும் அல்லது நீக்கிவிடும் என்று எதிர்பார்த்தால் இப்போதைய அரசாங்கமும் அதற்கான முனைப்புகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். மக்களுடைய விருப்பங்கள் இல்லாமல் இவற்றை நாங்கள் செய்ய மாட்டோம் என்றுதான் அவர்கள் ஒவ்வொரு கூட்டங்களிலும் அல்லது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நான் நாளைக்கு கூட எனக்கு பாராளுமன்றம் இருக்கின்றது. நாளை மறுநாள் அடுத்த நாளைக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக நான் இந்த கருத்துக்களை ஓரளவுக்கு அதிலே சொல்லுவேன் என்பதோடு அவர்களை நாளைக்கும் சந்திக்க வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமாக இந்த கருத்துக்கள் மக்களுடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நீங்கள் இப்படியான நடவடிக்கைகளை செய்யக்கூடாது என்பதையும் சொல்லுவதோடு அதென்ன எங்களை எதிர்த்து கொண்டு நாங்கள் எல்லாரும் இங்கே கூடியிருப்பது என்னதுக்கு வேடிக்கைக்காகவா? ஆனால் இங்கே ஒவ்வொரு கூட்டத்திலேயும் சொல்லுகின்றார்கள் மக்களுடைய முடிவுகளை மீறாமல் அவர்களுடைய அனுசரணை இல்லாமல் தாங்கள் பெறமாட்டோம் என்று சொல்லி போட்டு தங்களை நாட்டில் கொண்டு வந்து இங்கே எல்லாம் காட்டுறால் இது இந்த விடுதலை புலிகளுடைய காலத்திலே இப்படி ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு பயம், எல்லாருக்கும் பயம், விடுதலை புலிகளுக்கு எல்லாரும் பயம். ஆனால் இன்றைக்கு தாங்கள் நினைச்ச மாதிரி எங்களுடைய பலங்களை அபகரிக்க வேண்டும், மீனவ மக்களை ஒடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு செயல்படும் இடங்களுக்கு விடையிடாது. நாங்கள் மக்களோடு சேர்ந்து நிற்போம். நிச்சயமாக இதற்காக சட்ட ரீதியாக இப்ப சட்டத்தரணி சொன்ன மாதிரி சட்ட ரீதியாக சட்டம் ஒழுங்கை நாங்களும் பார்க்க வேண்டும். அதற்கேற்ற வகையில் இதற்கு இன்னும் மக்கள் திடீரென்று அறிவித்ததால் தான் ஓரளவு குறைவென்று நினைக்கிறேன். கூடுதலான மக்கள் என்னோடும் குறைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். நிச்சயமாக இப்படியான ஒரு அராஜக வேலைகளுக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்பதை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.